இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல. நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட யூனிக்னஸ் பை லேயர்டு டேப்லெட். அதாவது இந்த மாத்திரையில ஒரு சைடு ஒரு கலரா இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு கலரா இருக்கும். ஏன் அப்படி கலரா இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். அது ஒரு யூனிக்னஸ். அது போக இதுல பாத்தீங்கன்னா மூலிகைகள் நிறைய வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல. நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய உண்மையான வயசு இருக்கும். சரியா? அந்த உண்மையான வயசை நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கடவுளை வந்தா கூட நிறுத்த முடியாது. 12 இருந்தா அடுத்த வருஷம் 10, 80 இருந்தா அடுத்த வருஷம் 81 ஆகும். ஆனா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ன்னு வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயாலஜிக்கல் ஏஜ்னா உங்களுடைய உறுப்புகளுக்கு வயசு போடலாம். சரியா? ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் அவங்க உடம்பை எந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு வயசாகும். அது வயசாகாம தடுக்க முடியும். இப்ப நான் எனக்கு ஒரு 30 வயசுல நான் வச்சுக்கணுங்க என்னுடைய இருதயத்தெல்லாம். அப்படி வச்சுக்க முடியுமா? என்னுடைய கை காலெல்லாம் 30 வயசுல எந்த மாதிரி நான் ஸ்ட்ரென்த்தா இருந்தேனோ அதே மாதிரி வச்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், வைக்க முடியும். அப்ப அந்த உள்ள உறுப்புகள் எல்லாத்துக்கும் வயசாகாம தடுக்கிறதற்கு ஏத்த ஒன்றுதான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அப்ப அந்த பயாலஜிக்கல் ஏஜ்ல நிறுத்துறதற்கு கட்டி அப்படியே அத வயசாகாம நிறுத்துறதற்கு தான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அது எப்படி உதவுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மெயினா இது கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பை அட்டகாசமா இது பாதுகாத்து அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். இப்ப கல்லீரல்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நீ பதில் சொல்லி கொடுத்துறேன். அது ஒரு பெரிய உறுப்புங்க. உங்களுக்கு உள்ள உடம்புக்குள்ள இருக்கு. எல்லாருக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னு கூட தெரியாது. அது என்ன வேலை பண்ணுதுன்னு கூட தெரியாது நமக்கு எல்லாத்துக்குமே. மெயினான உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்றது ஹார்ட்டுக, பிரெயினுக அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பட் அது எப்படி மெயினோ, எப்படி நீங்க ஒரு இருதயத்தை மெயின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி கல்லீரல் மெயின் தான். ஏன்னா ஒரு வேலை 2 வேலை பண்ணலங்க, 500 வேலை பண்ணுது. இப்ப உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு வேலை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நான் துவைப்பேன், ஜாமான் கழுவேன், பிள்ளைங்களை பாத்துக்கிடுவேன், ஸ்கூல்ல விடுவேன். இது நம்ம நிறைய வேலைகளை பண்றோமா? யார் ஒருத்தவங்க நிறைய வேலைகளை பண்றாங்களோ அவங்க முக்கியம்தான். சரியா? ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத விட நான் ஒரு 10 வேலை பண்ணுவேன், 20 வேலை பண்ணுவேன், அது முக்கியம்தான். அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலும் 500 வேலைய நம்ம உடம்புக்குள்ள பண்ணுதுங்க. இந்த 500 வேலைய கல்லீரல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 500 வேலைய பண்றத அது அழகா பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த 500 வேலைய நம்ம ஒரு நாள் ஆகும் சொல்லி முடிக்கிறதற்கு டாப் 10 சொல்றேன். என்ன வேலையை பண்ணுது உங்க உடம்புக்குள்ள கல்லீரல் அப்படின்னு சொல்றேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது எந்த மாதிரி பாதுகாத்துக்கணும் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வச்சு. சரியா? அப்ப கல்லீரல் மெயினா உங்களுடைய உடம்புல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை எடுத்து ஸ்டோர் பண்ணி அப்பப்ப அப்படியே உங்களுக்கு ரத்தத்துல எப்பெல்லாம் தேவையோ ரத்தத்துல கலந்து நம்ம உடம்புக்கு அனுப்பி வைக்கிற வேலையை பண்றது கல்லீரல் தான். உங்க உடம்புல சுகரை கண்ட்ரோலா வச்சு கொலஸ்ட்ரால் லெவல தங்க விடாம அதை அப்படியே உங்களுக்கு வெளியேற்றுறதும் இந்த கல்லீரல் தான். அது போக மெயினா உங்க உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதும் இந்த கல்லீரல் தான். என்னங்க நச்சுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் இருக்கத்தான் செய்யும். சரியா? நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் உங்க டெய்லி பேசிஸ்ல நம்ம எப்படி நம்ம வீடை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி தூசி தட்டி அழகா வச்சு குப்பை எல்லாத்தையும் குப்பை வர்றவங்ககிட்ட காலையில போட்டுருவோம், வீட்டுல குப்பை இல்லாம தங்க விடாம. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு உள்ள வெளியே குளிக்கிற மாதிரி உள்ள உடம்ப குளிக்க வச்சு அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றுற வேலையை கல்லீரல் தான் பண்ணுது. சரியா? அது போக நீங்க கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் சாப்பிடும் போது அதை உங்க உடம்புக்கு டைஜஸ்ட் பண்ண வச்சு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து விட்டமின்ஸ் ஏ, டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடம்புல அதை ஒட்ட வைக்கிறதும் கல்லீரல் தான். உங்களுக்கு அந்த புரோட்டீன் சிந்தசைஸை உருவாக்கி கொடுக்கறதும் கல்லீரல் தான். இப்படி மெயினா ஒரு சில வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப நச்சுக்களை தினந்தோறும் வெளியேற்றணுமாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியேற்றணும். உள்ள கழிவுகள் எந்த அளவு தங்கியிருக்கோ, எவ்வளவு வருஷம் தங்கியிருக்கோ அது தங்கியிருக்கிறதுக்கு ஏத்தபடி உங்க உடம்பு உள்ள ஒவ்வொரு உறுப்புகளா அது வேலையை பண்றதை விட்டுக்கிட்டே வரும். புரியுதா உங்களுக்கு? இப்ப கல்லீரல் 500 வேலையை பண்ணுதுன்னு சொல்றேன். இந்த 500ல அது 400 தான் பண்ண முடியும்னாலும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். 300 வேலைகளை பண்ணாலும் பிரச்சனை பண்ணும்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேலையே வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க தான் உங்க வீட்ல வந்து தூசி அடிச்சு, நான் ஒட்டடை அடிக்கிற வேலை நான் மட்டும்தாங்க பண்ணுவேனா? நீங்க பண்ணலனா வேற யாராச்சும் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. இல்ல. அப்ப நீங்க பண்ற வரைக்கும் அது அப்படியே தூசி அடைஞ்சு ஒட்டடை சேர்ந்துகிட்டே வரும். அதே மாதிரி கல்லீரல் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணாட்டி, அத உள்ள வேற யாரும் பண்றது கிடையாது. சப்ஸ்டிடியூட் கிடையாது. அப்ப மெயினா டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல இருந்து நச்சை வெளியேற்றக்கூடிய தன்மையை இந்த கல்லீரல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு உடம்புல ஆஹ் தேவையில்லாத கழிவுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கு மெயினா. சரியா? சோ யாரெல்லாம் நான் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், டொபாக்கோ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிக்கும் கல்லீரல். சரியா? இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ், சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற வேஸ்ட் இதெல்லாம் உடம்பு டெய்லி பேசிஸ்ல வெளியேறுது. நம்ம உடம்பு வெளியே ஏத்திக்கிட்டு தான் இருக்கு. வேலை பண்ணாம இல்ல. வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. 95% நம்ம உடம்புல இருந்து இந்த நச்சுக்கள் வெளியில எப்படிங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம யூரின் போறோம் இல்லையா? அந்த யூரின்ல ஃபுல்லா நம்மளுக்கு கிருமிகள், அந்த தேவையில்லாதது எல்லாமே வெளியேற்றும் நம்ம உடம்புக்கு. சரியா? அப்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னா எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற காத்து கிருமி இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஃபுல்லா பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. நச்சுக்கள், கெமிக்கல்ஸ் இருக்கு. நீங்க குடிக்கிற தண்ணீர்ல இருக்கு. சரியா? அப்ப இந்த உலகத்துலதான் இருக்கோங்க. நான் வந்து பூமியில தான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூமியில இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உலகம் ரொம்ப தூசி ஆயிட்டே போகுது, குப்பை ஆயிட்டே போகுது, கிருமி ஆயிட்டே போகுது. நீங்க பாக்குறதுக்கு தெரியாத கிருமி. பட் உங்களுடைய கையில நீங்க எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி கைய கழுவினாலும், வீடு எவ்வளவு நீட்டா வச்சிருந்தாலும், கிருமிகள் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் நான் வந்து நல்லா ஒரு பொல்யூட்டட் ஏரியால இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிட்டில இருக்கோம், நான் டெல்லியில இருக்கேன். இது மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது, நீங்க சுவாசிக்கிற காத்துலயே அவ்வளவு கிருமிகள் எல்லாமே இருக்கு. ஆக்ஸிஜன் லெவலே அதுல கம்மியா இருக்கு. சரியா? அப்போ உங்க உடம்புக்குள்ள ரொம்ப டிராபிக்கா இருக்கு அப்படின்னா, அங்க ஃபுல்லா என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தானே நிறைய இருக்கு. சரியா? எனக்கு பக்கத்துல ட்ரீஸே இல்ல. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆக்ஸிஜனே உங்களுடைய ஏர்ல இல்ல. சரியா? அது போக நீங்க குடிக்கிற தண்ணி சுத்தமானதா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு இயற்கையான முறையில் விளைந்ததா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இயற்கையான முறையில் ஒரு பெஸ்டிசைட்ஸ் அடிக்காம, கெமிக்கல்ஸ் எதுவும் போடாம, ஃபெர்டிலைசர்ஸ் போடாம, ஒரு காய்கறிகள், பழங்களை நம்மளால இன்றைய சூழல்ல சாப்பிட முடியல. முக்காவாசி எல்லாத்துலயும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பூச்சி மருந்து அடிச்சு வச்சிருக்காங்க. பூச்சியே வரக்கூடாதுன்னு அடிக்கிற மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனா இட்ஸ் ஃபார் ஸ்லோ பாய்சன். சரியா? இத டெய்லி பேசிஸ்ல நீங்க சாப்பிடுறீங்க. நான் இன்னைக்கு வந்து கிரேப்ஸ் வாங்கினேங்க. அதுல சாப்பிடும் போதே நம்மளுக்கு அந்த பூச்சி வந்து மருந்து கெமிக்கல் ஸ்மெல் வருது. மாம்பழம் நம்ம சாப்பிடும்போது அதை பழுக்க வைக்கிறாங்க. இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதது. சரியா? அப்ப சாப்பிடக்கூடாத பொருட்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்கு. இது தினந்தோறும் உங்க உடம்புல இருந்து வெளியில ஏத்தணும். வெளியில ஏத்துனா கல்லீரல் பிரச்சனை வரும். நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு நல்லாதானே இருக்கு, எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு நினைப்போம். தண்ணி அடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, நான் 10 வருஷமா தண்ணி அடிச்சுட்டுதான் இருக்கேன், எனக்கு என்ன தெரிஞ்சு நல்லாதானே இருக்கேன், எனக்குலாம் ஒண்ணும் செய்யாதுப்பா, நம்ம உடம்பு நல்ல கல் உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒருக்க தண்ணி அடிச்சாலும் இந்த கல்லீரல் பாதிப்படையும். ஒருக்க ஸ்மோக் பண்ணாலும் இந்த கல்லீரல் பாதிப்படையும். நீங்க சாப்பிடுற புரோட்டா, பர்கரு, வெளியில வாங்கி சாப்பிடுற ஆயிலி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் எல்லாமே இந்த கல்லீரல் பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்கு. பட் இதுக்கு ஒரு தனி தன்மை உண்டு. கல்லீரலுக்கு மட்டும் ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. அது என்னது ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு கலந்து நம்ம டேமேஜ் பண்ணாலும் அந்த டேமேஜ் அதை தாங்கிக்கிட்டு திரும்ப நம்ம கரெக்டா டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா திரும்ப பழையபடிக்கு அதை வந்து புதுப்பிச்சு கொள்ளலாம். சரியா? அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவை அத ஏதாச்சும் ஒரு டேமேஜ் பண்ணும்போது அது ஓகே நான் தாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன். இவ்வளவு பண்றீங்களா பாரு பிரியாணி. ஓகே எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் ஜீரணிச்சேன். சரி, சரி.
அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடும் போது, எக்ஸசைஸே பண்ணாம ரொம்ப ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட் சாப்பிடும் போது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும் போது எல்லாமே ரீஜெனரேட் ஆகி ஆகி அதுவும் முடிஞ்ச அளவு தாங்கிக்கிட்டே இருக்கும். அதுவால எப்ப தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு மனிதன் ஒரு 75% வரைக்கும் அதை டேமேஜ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் அது ஃபுல்லா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஒருக்க தண்ணி அடிச்சா கூட உள்ள அது டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அத வெளியில காட்டல அவ்வளவுதான். சரியா? உங்களுக்கு வந்து அது சான்ஸ் குடுக்குற மாதிரி. நம்ம வந்து யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, முடிஞ்ச அளவு நம்ம வந்து பொறுத்து தாங்கி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலும் 75% தாங்கி தாங்கி சரி சாப்பிட்டுட்டு போட்டோம். சரி புரோட்டாச்சு இது பண்ணிட்டு போட்டோம். சரி நான்வெஜ் சாப்பிட்டோம். ஓகே தண்ணி அடிச்சுக்கட்டும். இப்படின்னு உங்கள வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 75% அது வெளியில பாதிப்படைறத காட்டாததுனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப வந்து வெளியில சாப்பிடுற நீங்க வந்து ஒரு நூடுல்ஸோ, இல்லாட்டி பர்கரோ, இல்லாட்டி பிஸ்கட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபுட் தான். தேவையில்லாத ஃபுட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வெளியில வந்து ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிடுறீங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிடுறீங்க. சாப்பிட்ட உடனே அவங்க வந்து மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, உலகத்துல யாராச்சும் ஒரு பிஸ்கட்டாச்சும் சாப்பிடுவோமா? ம். ஒரு ஃப்ரோசன் ஃபுட் வாங்குறீங்க, ஐஸ்கிரீம் வாங்குறீங்க. அது நல்லது இல்லன்னு தெரியுது. சாப்பிட்ட உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்களாம். இது சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே எல்லாரும் இறந்துருவாங்கன்னா சாப்பிடுவோமா? மாட்டோம். ஆனா அது ஸ்லோ பாய்சன் எல்லாமே. ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. நச்சுக்கள் இருந்து நான் ஃப்ரூட்ஸ சாப்பிடுறேன். ஒரு வெஜிடபிள்ல இருக்கிற அந்த ஆப்பிள்ல இருக்க வேக்ஸ் என் உடம்புக்குள்ள போய் ஒட்டுது. ஜாம் சாப்பிட்டேன், சீஸ் சாப்பிட்டேன், பர்கர் இது எல்லாமே போய் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு உங்க உடம்புல. சரியா? 75% அது பொறுமையா அதுவும் கஷ்டப்பட்டு சரி, சரி ரீஜெனரேட் பண்றதுனாலதான் நம்ம ஒண்ணும் ஆகலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 75%க்கு அப்புறம் அதுவும் என்ன பண்ணும் பாவம் தானே இல்லையா? ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அணையா இருந்தா உங்களுக்கு தெரிய வரும். ஐயோ இவ்வளவு நாள் தண்ணி அடிச்சது தப்பா போச்சே அப்படின்னு. சரியா? நம்ம மனுஷன் பொதுவா எப்ப திரும்பி பார்ப்போம் உடம்பனா, பெருசா ஏதாச்சும் செய்யும். பெருசா சரியா? பெருசா செய்யும்போது தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐயோ உடம்புக்கு இவ்வளவு நாள் நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதோ, நடந்திருக்கணுமோ, நல்லா சாப்பிட்டிருக்கணுமோ, கவலைப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி அந்த 75%க்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். சரியா? ஏன்னா நல்லா இருந்த கல்லீரல் வீங்கி ஒரு மாதிரி இப்படி ப்ரௌன் ஆகி ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். சரியா? தண்ணி அடிக்கிறோம், ஸ்மோக் பண்றோம், ஆல்கஹால் பண்றோம். எனக்கு கல்லீரல் பாதிப்படையுமா? 100% பாதிப்படையும். அது உங்க உடம்புக்கு தேவையே இல்லாததுதான். சரியா? அது போக நிறைய நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு, இன்னும் எக்ஸசைஸே வெஜ்ஜா இருக்கும் இருந்தாலும் எக்ஸசைஸே பண்ணாதவங்களுக்கு, இப்படி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல கொழுப்பு படியும். கொழுப்பு இருக்கான்னு தெரியறதுக்கு எல்லாரும் தொகையை பிடிச்சு பார்த்தாலே போதும். சோ அப்ப உங்களுக்கு எல்லாம் லிவர் டேமேஜ் ஆகுறதுக்கு ரீசன்ஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அப்ப தண்ணி அடிக்கிறவங்க, மெயினா ஸ்மோக் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. அது போக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கழிவுகள் தேங்கி உடம்புல இருக்கும். நான் ஒரு 5 வருஷம் ஹாஸ்டல்ல சாப்பிட்டேன், வெளியில சாப்பிட்டேன், ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இப்பவும் நான் வந்து வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுறேன், புரோட்டா சாப்பிடுறேன். இப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லாட்டி நான் ஒரு 5 வருஷம் வந்து டாக்டர்ஸ்ட்ட கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டே தான் மேம் இருப்பேன். அடிக்கடி நான் வந்து நானா டோலோ இதெல்லாம் போடுவேன். அப்ப அந்த ட்ரக்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் என் உடம்புக்கு தீமை பண்ணும்னா கண்டிப்பா தீமை பண்ணும். அப்ப இந்த லிவர் டேமேஜ் ஆகுறத நம்ம தடுக்கிறதற்கு நியூட்ரிஷன் பயோ ஏஜ் எடுத்துக்க சொல்லி. சரியா? அப்ப இது பொதுவா ஒரு 85 வயசுக்கு அப்புறம் தான் கல்லீரல் வந்து பாதிப்படையும். பட் இப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம கேக்குறோம் அவங்களுக்கு ஃபேட்டி லிவரான்னு திடீர்னு வயிறு வலிக்கும். பாத்தீங்கன்னா அவங்க சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் டயக்னைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபேட்டி லிவருங்க, கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்குப்பா, டயட் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து ஒருக்கு கூட வாழ்க்கையில தண்ணியே அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்மோக்கே பண்ணிருக்க மாட்டாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. வெஜ்ஜா இருக்கும். அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வந்திருக்கும். என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட வேண்டியது, உட்கார்ந்த இடத்துல இருக்க வேண்டியது, வேலை பார்க்காம இருந்தாலும் அது வரும். சரியா? இப்ப முன்னாடி காலத்துல இப்படி எல்லாம் இல்லல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த இந்த கல்லீரல் அது வேலை பார்க்கறத எப்ப குறைக்கும்னா, ஒரு 85 வயசுல குறைச்சுச்சாம். பட் இப்ப என்ன ஆகுது?
40, 50 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன வயசுல எந்த அளவுக்கு தண்ணி அடிக்கணும் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறீங்களோ, எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலையோ உங்களுக்கு சின்ன வயசுல டேமேஜ் ஆயிடுது. கரெக்ட் நேரத்துல ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்காட்டி ரொம்ப பிரச்சனையாட்டி விடும். ஏன்னா கல்லீரல் இன்னொரு வேலையை பண்ணுது. இப்ப எனக்கு வேலை பார்க்குதா இல்லையா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு காட்டும். கல்லீரல் என்ன கொஞ்சம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பசியே இல்லாம இருக்கிறது. சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பசிக்காது. சரியா? இப்ப நான் சொல்ற சிம்டம்ஸ் இருக்கலாம், இல்லாமையே இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி. ஏன்னா கல்லீரல் பாதிப்படைகிறத முக்காவாசி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் சொல்றோம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிகுறிகள் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, கல்லீரல் பாதிப்படைகிறதற்கு சான்சஸ் இருக்கு. சரியா? சோ உங்களுடைய லிவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேமேஜ் ஆச்சுன்னா பசி தன்மை இருக்காது. ரொம்ப சோம்பலா இருக்கும். உடல் வந்து பயங்கர சோம்பலா இருக்கும். உங்களால போதுமான வேலைகள் வந்து பண்ணவே முடியாது. ஒமற்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்டது எல்லாமே. சரியா? சோ உங்களுக்கு மோஷன் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் டயரியா போற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே பாசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் லிவர் டேமேஜ். இது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்குள்ள பயோ கிரீன்ஸ வந்து சேர்த்துருக்கோம். அது என்னங்க பயோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மூலிகைகள். மூலிகைகள் உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்கணும்னா 100% ரிசல்ட் கொடுக்குங்க. பால் நெரிஞ்சில், வில்வம், சீமைக்காட்டு முள்ளங்கி உங்களுக்கு, அது போக உங்களுக்கு வில்வம், சீபக்தான், வேம்பு இது எல்லாத்தையும் உங்களுக்கு உள்ள சேர்த்துறாங்க. இன்னும் இது போக ஒவ்வொரு பெயர்களும் பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அந்த மூலிகைகள் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அரிய வகை. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் பாதிப்படைஞ்ச திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? கொண்டுட்டு வர முடியுமாங்க? எனக்கு வந்து டாக்டர் ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நான் தண்ணி அடிச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டனால, புரோட்டா சாப்பிட்டனால ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் பெரிய பிளஸ் கரெக்ட் டயட் இருந்து நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுத்துக்கிட்டே வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி தண்ணி குடிச்சு நல்ல ஒரு டயட்டை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம்னா திரும்ப கல்லீரலை பழையபடி கொண்டு வர முடியும். சோ இட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ யோசிக்காம பரிந்துரைங்க. சோ இதுல என்ன இருக்கு? தீபக்தான் அப்படின்னு ஒரு ஹெல்ப் இருக்கு. நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு வயசாகிறதே தடுத்து நிறுத்தும். நியூட்ரிஷன் பயோ ஏஜும் அதான் சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்லா பாதுகாத்துக்கிறோம். உங்களுக்கு நீங்க ஒரு செல்ஃப் ரீஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதற்காக நெல்லிக்காய் வச்சிருக்காங்க. அடுத்து மெயினா பால் நெறிஞ்சில் வச்சிருக்காங்க. சரியா? இத பண்டைய காலத்துல இருந்து மனிதர்கள் கல்லீரலுக்கு பால் நெறிஞ்சில், கல்லீரலுக்கு பால் நெறிஞ்சில் அப்படின்னு சொல்லி பால் நெறிஞ்சிலை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பால் நெறிஞ்சில் மட்டும் தனியா கிடைக்காது உங்களுக்கு மூலிகை கடையில. நான் போய் கேட்டு பார்த்தேன். சோ இந்த பால் நெறிஞ்சில் தனியா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்குள்ள உள்ள வச்சிருக்கோம்னா அதுவே பெரிய பிளஸ். இதுக்குள்ள இருக்க பால் நெறிஞ்சிலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் உங்க உடம்புல எந்த மாதிரி கல்லீரல் பாதிப்படைச்சிருக்கோ அதை திரும்ப பழையபடிக்கு கொண்டு வரதற்கு இந்த மூலிகைகள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை உள்ள வச்சிருக்காங்க. எதுக்குள்ள? நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்குள்ள பால் நெறிஞ்சில் இருக்கு. பால் நெறிஞ்சில் இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய பிளஸ். நீங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணும். சரியா? சோ இப்ப அடுத்த ஸ்லைட் வருது. இதுக்குள்ள பால் நெறிஞ்சில் இருக்கா? இன்னும் வேற என்ன மேம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பெயர்கள் இந்த 72 மூலிகைகள் சொல்றதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆயிரும். பட் உள்ள சேர்த்திருக்கிற டாப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக சொல்றேன். இத யாரு மெயினா எடுத்துக்கிறோம்னா, தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, டொபாக்கோ, அது போக பொதுவா பெரியவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஆயில்ல தான் சமைக்கிறோம். நம்ம வெளியில வாங்கி சாப்பிடத்தான் செய்கிறோம். போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும், நான் கொஞ்சம் வருஷம் ஹாஸ்டல்ல சாப்பிட்டேன், வீட்லயே வந்து நான் கொஞ்சம் பொரிச்சு அது பண்ணிட்டு இததான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
தாராளமா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜை கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிட்டே வாங்க. சரியா? பண்ணுங்க. நான் அந்த ஸ்லைட திரும்ப ஷேர் பண்றேன். சோ இதுக்குள்ள பால் நெறிஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. பால் நெறிஞ்சில் இருக்கா? இந்த இருக்கு. அடுத்து தீமை காட்டும் விலங்கி. இது நம்ம இங்கிட்ட நம்ம ஊர்ல ஃபுல்லா இங்கிட்ட அங்கிட்ட முளைச்சு கிடக்கும். முளைச்சு கிடக்குறதுனால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் காட்டு செடி அப்படி இப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ஆஹ் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியில ஏத்துறதற்கு அழகா இந்த சீமை காட்டு முள்ளங்கி உதவும் அப்படிங்கறதுனால இதையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள வச்சிருக்கோம். வேம்பு உள்ள வச்சிருக்கோம். வேம்பு எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். சரியா? சோ இந்த கசப்பு தன்மை உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு கரெக்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணும். ரத்தத்துல இருக்கிற கிருமிய கொல்லும் அப்படிங்கறதற்காக அதை வச்சிருக்கோம். அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதுக்கு? நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேற என்னங்க பிரச்சனை இருந்தா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கலாம்? கல்லீரலுக்குலாம் பிரச்சனை இல்லை, வேற ஏதாச்சும் இருந்தா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இப்ப நான் சொல்ற பிரச்சனைகள் இருக்கும் அனைவருக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கணும். சரியா? சோ பசியே இல்லைங்க, அசிட் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் கொடுத்தேன். சோ பசி இல்ல, பசிக்க மாட்டேங்குது, நெஞ்சுல வந்து சாப்பாடு தும்முன்னு இருக்கிற மாதிரியே இருக்கு, அவ்வளவா எனக்கு வந்து பசிக்காமையே சாப்பிடுற மாதிரி இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு, எனக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போற ஃபீல் இருக்கு, கேஸ் எப்பவுமே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது, இப்படி சொல்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ கொடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி பண்ணுமானா எஸ், சரி பண்ணு. டைஜஷன் முக்கியமா கேட்டீங்கன்னா எஸ், டைஜஷன் முக்கியம். நீங்க சாப்பிட்டீங்க சாப்பாடு, அத உங்க உடம்பு சாப்பாட்டுல இருந்து சத்தை எடுக்கணும். எடுத்து ரத்தத்துல கலந்து சாப்பாட்டுல இருந்து சத்தெல்லாம் உடம்புக்கு போய் சென்றுக்கணும். மீதி வேஸ்ட் வந்து திரும்ப நமக்கு டெய்லி மோஷனா காலையில வந்திருக்கணும். இந்த வேலையே சரியா நடக்கலன்னா உங்க உடம்பு பிரச்சனை. இந்த உடம்பு இந்த வேலை சரியா நடக்கிறதற்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய வயிற்றுக்குள்ளேயும் சரியா சுரக்கணும். சரியா? சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க, இல்லாட்டி உங்க வீட்டுல 2 பேராச்சும் எடுத்துக்கோங்க, ஒரே சமையல் ஒரே சாப்பாடு தான். பட் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வெயிட் போடுற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடாது. அவங்க என்ன சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அப்படியேதான் இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கு ஏற்ற வெயிட் போடுற மாதிரி இருக்கும். நீங்க டக்குன்னு லைட்டா சாப்பிட்டாலே வெயிட் போடுற மாதிரி இருக்கும், கொழுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும், என்னன்னே தெரியாது, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயும் போல சாப்பாடு தான், திடீர்னு வெயிட் கூடுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுக்குள்ள உங்க வயிற்றுக்குள்ள இந்த என்சைம் சரியா சுரக்காட்டி சாப்பிடுற சாப்பாடு உங்க வயிற்றுக்கு என்ன பண்ணனே தெரியாது. உங்க வயிற்றுக்கு சரியா என்னமோ வருது, ஐயோ என்னமோ கறி சாப்பிடுறாங்களே என்ன பண்ணன்னு தெரியாது, கீரை சாப்பிடுறாங்களே என்ன பண்ணாது தெரியாது, பீட்ரூட் வருதே வயிற்றுக்குள்ள என்ன பண்ணன்னு தெரியாது. இந்த பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸே இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இல்லைன்னா சரியா நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு சாப்பாடுக்கு ஏத்த மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து சுரக்கணும். இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது எல்லாம் இந்த என்சைம்ஸ் வந்து இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நல்லா தண்ணி அடிக்கிறீங்கன்னா அதுல இருக்கிற கெமிக்கல், ஆல்கஹால் இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்களுடைய டைஜஷனை குறைச்சிடும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்காது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இல்லைன்னா உடம்புல சத்துக்கள் ஒட்டாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வயிற்றுக்குள்ள நல்ல கிருமிகள் இருக்கணும், அந்த நல்ல கிருமிகள் என்சைம்ஸ் இருக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் வயிற்றுல சாப்பாடு செரிக்கும். இல்லாட்டி என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் வேஸ்ட். எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பார்த்து பார்த்து சமைச்சாலும் வேஸ்ட். உங்க வயிறு அப்படியே வெளியில ஏத்துதே தவிர உடம்புல ஒட்டணும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆல்கஹால், டொபாக்கோ பண்றவங்களுக்கு 100% உடம்புல
வயித்துல அது டேமேஜ் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள உங்களுக்கு வயித்துக்குள்ள நிறைய நல்ல கிருமிகள் வந்து இருக்கும். இந்த நல்ல கிருமிகள் எல்லாமே ஒன்ஸ் நீங்க ஒருத்த தண்ணி அடிச்சா கூட எல்லாமே செத்து போயிடும். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்லது கிடையாது. உங்களுடைய நல்ல கிருமிகள் கொண்டோம். அப்ப நீங்க எப்பயாவது தண்ணி அடிச்சிருப்பீங்க, நான்வெஜ் நிறைய சாப்பிட்டிருப்பீங்க. இப்ப வயித்துல உங்களுடைய வயிறு எப்படி இருக்குன்னு ஸ்டேஜ் தெரியாது. அப்ப அதுக்காக இதுக்குள்ள எல்லா டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், கொழுப்பு சாப்பாடை கொழுப்பை பிரேக் டவுன் பண்ணி நீங்க வந்து ஆயிலி ஃபுட்டே சாப்பிட்டாலும் அதை ஃபேட்டி ஆசிட் கிளிசரலா கன்வெர்ட் பண்ணி உடம்புல ஒட்ட விடாம பண்றதுக்கு காரணம் இந்த லிப்பேஸ்ங்கிற என்சைம். இது சுரக்கணும் உடம்புக்குள்ள. புரோட்டீன் சாப்பிட்டீங்க, நான் வந்து ஒரு மீட்டா சாப்பிட்டேன், பால் குடிச்சேன், கறி சாப்பிட்டேன், கறியே சேரலங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த என்சைம்ஸ் உங்க உடம்புல இல்ல, அது சுரக்கல. சோ பெப்பைன் அப்படிங்கிற என்சைம் சுரக்கணும். வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சிறுலேஸ்ங்கிறது சுரக்கணும். சோ ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் விதவிதமான இந்த என்சைம்ஸ் சுரந்தால்தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா இருக்கும். அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்ட் பண்றதுக்கு என்னென்ன வச்சிருக்காங்க? வெல்வம் வச்சிருக்காங்க, வேம்பு வச்சிருக்காங்க, அதே மாதிரி சுக்கு மிளகு காஃபி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஞ்சி, மிளகு, திப்பிலி ஒவ்வொன்றாக உள்ள வச்சிருக்காங்க. காரணம், உடம்புல கழிவுகளை வெளியில ஏத்தணும். எங்க கழிவு தேங்கி இருக்கோ, எது டேமேஜா இருக்கோ, திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா இருக்கு உடம்ப அப்படிங்கறதற்காக உள்ள வெல்வம் சுத்தப்படுத்தும். உங்களோட இன்டைஜஷன் ப்ராப்ளம் சரி பண்ணும். இது வரைக்கும் நல்ல கிருமி இல்லையா, அந்த நல்ல கிருமியை உள்ள உண்டாக்குறதற்கும் அந்த நல்ல கிருமிக்கு சாப்பாடை போடுறதற்கும் ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் உள்ள சேர்த்திருக்காங்க. நல்ல கிருமி 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும். இப்படி இந்த நல்ல கிருமிகள் வந்து பெர்குலேட் ஆயிட்டே இருக்கணும், கூடிக்கிட்டே போகும் உடம்புக்குள்ள. சோ இந்த நல்ல கிருமி உடம்புக்குள்ள கூடுறதற்காக என்ன பண்றாங்கன்னா, நல்ல கிருமியும் நல்ல கிருமிக்கு சாப்பாடையும் உள்ள வந்து கலந்துருக்காங்க. சரியா? அப்ப உங்களுக்கு இது என்ன பண்ணும்? டைஜஷனை நியூட்ரிசார்ஜ் பயோ இருக்கும்போது கரெக்டா நான் சொன்ன பிரச்சனைகளுக்கும் கொடுங்க, டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. பசி இல்ல, பசிக்க மாட்டேங்குது, புளிப்பேப்பம் வருது, நெஞ்செரிச்சலா இருக்கு, சாப்பிட்ட சாப்பாடு ஒட்டுற மாதிரியே இல்ல, அப்படியே வெளியில போற மாதிரி இருக்கு, எனர்ஜியே கிடைக்கல, இப்படி சொல்றவங்களுக்கும் கொடுங்க. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஸ்மோக் பண்றவங்களுக்கு, டொபாக்கோ ஷூ பண்றவங்களுக்கு, வெளியில நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு, ரொம்ப வேலையை செய்யாம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நியூட்ரிஷன் பயோஏஜ் உங்களோட உடம்புக்குள்ள இருந்து கழிவுகளை வெளியேற்றுறதற்கான நியூட்ரிஷன் பயோஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? அப்புறம் இல்ல ரத்தத்துல கிருமி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷன் பயோஏஜ் கொடுங்க. சரியா? சோ யாராச்சும் உங்களுக்கு ரெகுலரா தண்ணி அடிக்கிறாங்க, கண்டிப்பா கொடுங்க. இதை கொடுக்கறதுனால தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்களா? எஸ், நிப்பாட்டிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சுக்கோங்க. இப்ப சிலருக்கு எப்படி இருக்கும்னா, ஜங்க் ஃபுட்டை சாப்பிட நிறுத்த முடியாது. கண்டிப்பா சிக்கன் சாப்பிடணும், கண்டிப்பா மைசூர் பாக் சாப்பிடணும், ஏதாச்சும் ஒண்ணு தோணா உடனே அதை பண்ணிடுவாங்க. உங்களால அடக்க முடியாது. அந்த அரிசி சாப்பிடுறது, அதே மாதிரிதான் தண்ணி அடிக்கிறது. நீங்க மைண்ட் சொல்றதுனால தானே செய்றீங்க. இப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ மூலிகைகள் அதெல்லாம் கொடுக்கும்போது உங்க மைண்ட் அதை தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லாது. சரி, அதுதான் இதுக்குள்ள பிளஸ். தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு சொல்லி இதை நம்ம எப்படி எடுத்துக்கோ சொல்றோமோ அப்படிதான் சொல்லணும். ஹஸ்பண்ட் தண்ணி அடிக்கிறாங்க, தெரியாம இதை எப்படியாச்சும் பால்ல கலந்து எதையாச்சும் கலந்து சாப்பாட்டுல கலந்து சில கேட்கறீங்க, அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? சோ சொல்லி கொடுங்க, தண்ணி அடிக்கிறது நல்லது இல்லை. நீங்க யாராச்சும் டாக்டர்கிட்ட வாங்காம மெடிக்கல்ஸ்ல நீங்களாவே ஒரு கோல்டாக்டே டோலோ இப்படி எல்லாம் போட்டாலும் உங்க உடம்புக்குள்ள அது உறுப்புகளை பாதிப்படையும். அதையும் உங்களுக்கு சரியாக்குறதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கண்டிப்பான முறையில் உடம்ப உள்ள இருந்து கிளீன் பண்றதற்காக கொடுங்க. சரியா? அப்ப இதுல என்னன்னா சொன்ன, வில்வம் இருக்கு, துளசி இருக்கு, பீட்ரூட் இருக்கு, அதே மாதிரி நாகர்கோவில் பழம் வச்சிருக்காங்க. அப்போ உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ தடுத்து நிறுத்துறதற்கு தான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது உங்களுடைய நெஜ வயசு. இந்த நெஜ வயசை நிறுத்த முடியாது அன்பார்ச்சுனேட்லி யாராலும். பட் உடம்பு
உள்ள உங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் எப்படி வேலை செய்யுதோ அதை வச்சுதான் உங்க உடம்பு வெளியில உங்களை வந்து காட்டும். சிலர் பாத்தீங்கன்னா வயசாகிறதே தெரியலங்க அப்படின்னு சொல்றோங்க. அப்ப உள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து அவங்க ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. சிலருக்கு எப்படி இருக்கும்னா, என்னப்பா வயசு 35 தான் சொல்றாங்க. ஆனா இப்பவே உங்களுக்கெல்லாம் முடி நரைச்சு, ஸ்கின் எல்லாம் சுருங்கி, ரொம்ப வயசான மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம சிலர் பார்ப்போம். சரியா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள உறுப்புகளை நீங்க சாப்பிடுற சாப்பாடு, டயட், ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் வச்சு டேமேஜா வச்சிருக்கீங்க. அப்படி டேமேஜா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சீக்கிரமே உங்களுக்கு வந்து வயசாயிருச்சு. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. விருத்தி மேடம். சார் ஒரு நிமிஷம் வெயிட்டிங் சொல்லியிருக்காங்க சார். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். அப்ப நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் நிறுத்த முடியுமா? நியூட்ரிசார்ட் பயோ ஏஜ வச்சு முடியும். சோ யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ட் பயோ ஏஜ் எடுக்கிறீங்களோ உள்ள உறுப்புகள் எல்லாம் சரியா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே ஏத்திரும் உங்க உடம்பு. உள்ள உறுப்புகள் சரியா வேலை பார்க்க ஆரம்பிச்சாலே வயசாகாது. சரியா? சோ அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னா இளமையா இருப்பீங்க. உங்களுக்கு வயசாறது சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப இல்ல எனக்கு சீக்கிரமா வயசாகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு யாராச்சும் சொன்னாலும் அதற்கும் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுக்கிறது என்ன பண்ணும்? உங்களுடைய உள்ள இருக்கிற உறுப்புகளை பாதுகாத்து வயசாகாம வச்சு நல்ல இளமையா வச்சிருக்கிறதற்கு உதவும். சரியா? இதனாலதான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் பேரு வந்து பயோ ஏஜ். ஏன்னா அவங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். யாராச்சும் ஏங்க பயோ ஏஜ் அப்படின்னு கேட்டானா அது தெரியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. பயோ ஏஜ் பெயர் காரணம் இதுதான். இதுக்குள்ள எத்தனை சத்து இருக்கு? 72 வகையான மூலிகைகளை உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அதுல 53 ஃபுல்லா மூலிகை, 16 என்சைம்ஸ், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் வர உள்ள வச்சிருக்காங்க. மெயினா உங்களுக்கு இதுக்குள்ள பாவற்காய், பால் விரிஞ்சல், வில்வம், பீட்ரூட், சீபக்தான், துளசி, இப்படி இது எல்லாம் உங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்குள்ள இருக்கு. மூலிகைகளான நீங்க இதுக்குள்ள கெமிக்கல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கெமிக்கலுமே கிடையவே கிடையாது. சோ நீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற மூலிகைகள் உங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுங்க. இதுதான் மூலிகையுடைய தன்மை. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? மூலிகைகளை யோசிக்காம யாருக்குனாலும் கொடுங்க. இவங்க அவங்கன்னு கிடையாது. யாருக்குனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகைகள் அப்படிங்கிறதுனால கொடுங்க, யோசிக்காதீங்க. சோ இது உங்களுடைய டைஜஷனை கரெக்ட் பண்ணுங்க, உடம்ப டீடாக்சிஃபை பண்ணிடுது, ஓவராலா ஹெல்த் வந்து கரெக்டா வச்சிருக்கு. குட்டி குட்டி பிரச்சனை அது இதுன்னு பண்ணுதா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் தாராளமா எடுத்துக்கலாம். சரியா? நீங்க நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் யாராச்சும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுத்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்க 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 இது வரைக்கும் அவங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறாம இருக்கும்ல, இப்ப வெளியில ஏற ஆரம்பிச்சோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சத்து உடம்புல போய் அப்படியே ஒட்டும். அப்படிங்கிறதுனால நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுக்கும். எதுக்கு? உங்களுடைய கல்லீரல்,
ஹெல்த்தி ஆகுறதுக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு, இவ்வளோ நாள் நீங்க நச்சுக்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுருந்தீங்களோ, ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்களோ, அது எல்லாம் இப்ப உங்களுக்கு கவலை இல்லை. இனிமே நீங்க நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டே வாங்க, எடுத்துக்கிட்டே வாங்க. அப்பனால்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை எவ்வளவு நாளுங்க எடுத்துக்கணும், எப்படிங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். இத நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, எப்பவுமே நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் கொடுக்கும்போது, இப்ப நியூட்ரிசார்ஜ் தண்ணி அடிக்கிறாங்க, அதை இவங்க கேக்குறாங்கன்னா, தண்ணி அடிக்கிறத நீங்க நிறுத்திட்டு நியூட்ரிஷன் பயோச்சு எடுத்துக்கோங்க. இல்லையா, நிறுத்த முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த லீவரை சரி பண்றதற்கு பொருட்கள் என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொன்றாக உள்ள கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டு அது வேலையை அதை லீவரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை நீங்க டேமேஜ் பண்றதற்கு அந்த வேலை பார்க்கணும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. உள்ள எவ்வளவு மூலிகைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க, காட்டுங்க. எல்லா ப்ராப்ளமும் சரி சரியா? இது பைலேயர் டேப்லெட் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். ஒரு சைட் ஃபுல்லா மூலிகைகள் இருக்கு. என்ன இருக்கு? மூலிகைகள். இன்னொரு சைட் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்சைம்ஸும் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இருக்கு. அதாவது மூலிகைகள் எல்லாம் ஒரு கலரா இருக்கிறது கிரீனிஷ் ப்ரௌனா இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்சைம்ஸ் அண்ட் உங்களுக்கு ப்ரீபயோட்டிக்கா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், இத தண்ணி அடிக்கிறாங்களா கொடுங்க, தண்ணி அடிக்கிறது நிறுத்துவாங்க. எப்பயோ தண்ணி அடிச்சு இப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் ஒன்னும் செய்யல மட்டும் நினைக்காதீங்க. உங்களை இத பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்கு. சரியா? அப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்னா அது அவங்கள பொறுத்து. இப்ப தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஏற்றபடி ரொம்ப மாசம் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 3 மாதமாவது எடுத்தால்தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். சரியா? அவங்க உடம்புக்கு ஏத்தபடி கொடுக்கணும். மேம் நான் தண்ணி அடிக்கல, ஸ்மோக் பண்ணல, பட் நீங்க சொன்ன மாதிரி கழிவுகள் உள்ள இருக்கு, உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு, அப்ப நான் எடுத்துக்கலாமான்னா நீங்க ஒரு 3 மாசம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். இது வரைக்கும் பசிக்காம இருந்திருக்கலாம், ஒரு மாதிரி அஜீரண தன்மை, கேஸ், அசிடிட்டி, இது எல்லாமே சரியாகும். நல்ல வித்தியாசம் தெரியும். பசிச்சு சாப்பிடுவீங்க, ருசிச்சு சாப்பிடுவீங்க, சாப்பிட்டது உடம்புல போய் வரும். சரியா? அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் டெய்லி 1 மாத்திரை நீங்க மதிய உணவுக்கு பின் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நைட்டு 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கணும். அது உங்க இஷ்டம். மதிய உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்க நைட் உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா ரெகுலரா தொடர்ந்து 3 மாதம் குறைந்தபட்சம் யாராக இருந்தாலும் எடுக்க சொல்றது அவசியம். பால்ல கலந்து குடிக்கலாமான்னு சிலர் கேட்டாங்க. அப்படி நீங்க குடிக்க கூடாது. இதே மாதிரி நமக்கு வேற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம இதுதான் பெஸ்ட். இதோடைய இதுல நம்மளுக்கு 30 டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது கரெக்டா இப்ப எம்ஆர்பி இதுதானா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இதுதான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். மேம் டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து நம்மளுக்கு ஆஃபர் ரிவார்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.